வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான சிகப்பரிசி உப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு 2 கப் அளவுக்கு சிகப்பரிசி மாவை கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி கலந்து நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். சிகப்பரிசியை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு இது. மாவு இப்போ கலந்தாச்சு. மாவோட பதம் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் துருவல். உங்களுக்கு தேங்காய் நல்லா க்ரன்ச்சியாக வேணும்னா சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயும் லேசாக வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த சிகப்பரிசி மாவை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சிகப்பரிசி மாவை நம்ம தண்ணியில் கரைச்சதுனால இதில் கட்டிகள் வராது. அதனால் நம்ம கிளறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இது ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு மாறிடும். மாவும் நல்லா வெந்துடுச்சு. அதே சமயத்தில் இப்போ ஈரப்பதம்லாம் போய் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டு நம்ம உருண்டைகள் பிடிச்சிடலாம். ரொம்ப ஆற விட வேண்டாம். அதுக்கப்புறமா ரொம்ப ட்ரையாக மாறிடும். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே இதை நமக்கு தேவையான அளவுகளில் உருண்டைகள் பிடிச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டைகளை இதில் வச்சுட்டு மிதமான தீயிலே இதை சரியாக 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஈரக்கையால் நம்ம தொட்டு பார்த்தோன்னா நல்லா கையில் ஒட்டாமல் வரணும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. ரொம்பவே சூப்பரான நம்மளோட சிகப்பரிசி உப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு கார சட்னி, சௌ சட்னி, மீன் குழம்பு எது கூட வேணாலும் பரிமாறலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள்.